தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தலையை வெட்டி மேஜையில் வைக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடியின் சுதந்திர தின உரையை மேற்கோள் காட்டிய அவர், டெல்லி செங்கோட்டையில் நின்று கொண்டு மக்கள் தொகையில் ஊடுருவல்காரர்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக பிரதமர் கூறினார். அவர் பேசிய போது அங்கு இருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதை கேட்டு சிரிக்கிறார். ஊடுருவல்கள் குறித்து மோடியும் அமித்ஷாவும் பேசுகிறார்கள். ஆனால் நமது எல்லைகளை அமித்ஷாவின் கீழ் இருக்கும் 5 படைகள் தான் பாதுகாக்கின்றன என்று கூறினார். எல்லை பாதுகாப்பு படை இருந்தும் ஊடுருவல் தொடர்வது ஏன் என கேள்வி எழுப்பிய மஹுவா மொய்த்ரா, மேற்கு வங்கம் போன்ற எல்லை மாநிலங்களில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு மத்திய அரசே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்கள் நமது பெண்களை அவமதித்தாலோ நிலங்களை ஆக்கிரமித்தாலோ நமது எல்லைகளை பாதுகாக்க முடியாத மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலையை வெட்டி மேஜையில் வைக்க வேண்டும் என்று ஆவேசமாக சாடியுள்ளார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய மஹுவா மொய்த்ராவின் இந்த பேச்சுக்கு பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.